மாவட்டத்தில் டங்ஸ்டன் சுரங்கம் அமைப்பதற்கு எதிர்ப்பு எழுந்த நிலையில் தமிழ்நாடு சட்டப்பேரவையில் சிறப்பு தீர்மானமும் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. இந்த எதிர்ப்பை பதிவு செய்யக்கூடிய வகையில் மத்திய அரசுக்கும் இது தொடர்பாக கடிதம் எழுதப்பட்டிருக்கிறது தமிழ்நாடு அரசு தரப்பிலிருந்து. விவரங்களுடைய நம்முடைய செய்தியாளர் சுசித்ரா விவரம் என்ன? மதுரை மாவட்டம் மேரூர் அருகே இருக்கக்கூடிய நாயக்கர்பட்டியில் டங்ஸ்டன் கனிம சுரங்கம் அமைப்பதற்காக இந்துஸ்தான் ஜிங்க் நிறுவனத்திற்கு வழங்கப்பட்டுள்ள உரிமத்தை ரத்து செய்வது குறித்து இன்று மத்திய அரசு ஆலோசனை நடத்த உள்ளது. மிக முக்கியமாக நேற்று தமிழ்நாடு சட்டப்பேரவையில் நிறைவேற்றப்பட்ட சிறப்பு தீர்மானம் என்பது மத்திய சுரங்கத்துறை அமைச்சகம் மற்றும் பிரதமர் அலுவலகங்களுக்கு அனுப்பப்பட்டிருந்த நிலையில் அதன் மீதான ஒரு ஆலோசனையை இன்று மத்திய சுரங்கத்துறை அமைச்சர் கிஷன் ரெட்டி பிரதமருடன் நடத்த உள்ளது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. ஏற்கனவே இந்த சுரங்கம் அமைப்பதற்கு கடுமையான எதிர்ப்புகள் கிளம்பியுள்ள நிலையில் தமிழ்நாடு முதல்வருடைய அந்த சிறப்பு தீர்மானம் எம்பிக்களுடைய மனுக்கள் மற்றும் பாஜகவினுடைய மனுக்கள் உள்ளிட்ட பல்வேறு மனுக்களையும் பிரதமருடைய அலுவலகத்திற்கு பார்வைக்காக நேற்று இரவே சுரங்கத்துறை அமைச்சகம் அனுப்பியுள்ளது எனவும் அதன் மீது இன்று பிரதமர் மோடி ஆலோசனை நடத்த உள்ளதாகவும் பிரத்யேக தகவல் நமக்கு கிடைக்கப்பட்டுள்ளது. மிக முக்கியமாக இந்த ஆலோசனைக்கு பிறகு மாநில அரசுடன் பேசி டங்ஸ்டன் உரிமத்தை சுரங்க உரிமத்தை ரத்து செய்வது குறித்த அதிகாரப்பூர்வ அறிவிப்புகள் ஓரிரு நாட்களில் வெளியாகும் என்ற ஒரு தகவலையும் மத்திய சுரங்கத்துறை அமைச்சகமானது அதிகாரப்பூர்வமாக நமக்கு தெரிவித்துள்ளது. தேவா, உங்களுடைய விரிவான தகவலுக்கு நன்றி சுசித்ரா. சுசித்ரா, இந்த விஷயத்தை அமைச்சரவை எதன் அடிப்படையில் பரிசீலிக்கும்? தற்போது தமிழ்நாடு அரசு அதிகாரப்பூர்வமாக எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க. தனி தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு அமைச்சகத்திற்கு அனுப்பப்பட்டிருக்கு. இதில் மத்திய அரசு எப்படி எதன் அடிப்படையில் இந்த தீர்மானத்தை பரிசீலிக்கும்? எதிர்ப்புக்கான அறிவியல் பூர்வமான ஆதாரங்கள், குறிப்பாக அந்த இடத்துடைய சூழல் முக்கியத்துவம், புராதன முக்கியத்துவம் அப்படின்றத கவனத்தில் கொள்ளுமா? இதற்கு இந்துஸ்தான் நிறுவனம் எப்படி பதிலளிக்கும்? தேவா, மிக முக்கியமாக அதாவது தமிழ்நாட்டினுடைய இந்த சிறப்பு தீர்மானத்தின் அடிப்படையில் மட்டுமே இந்த முடிவுகள் என்பது எடுக்கப்படும். அதிகாரப்பூர்வமாக மாநில அரசு ஒரு திட்டத்திற்கான அந்த ஒரு எதிர்ப்பை முன்வைக்கும் வகையில் அதற்கான ஒரு சட்ட ரீதியான ஒரு நுட்பங்கள் என்ன இருக்கிறது என்பதை ஆராய்ந்து அதன் பின்னர் ஏன் மாநில அரசு இந்த திட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறது என்ற ஒரு கருத்தையும் அமைச்சர் மத்திய அரசானது மாநில அரசிடமிருந்து கேட்கும். அதன் பிறகுதான் ஏற்கனவே தமிழக அரசு கூறியிருக்கும் போது அந்த அரிதாப்பட்டி மற்றும் மதுரை மேலூர் சுற்றியுள்ள பகுதியில் இருக்கும் அந்த புராதன அந்த அம்சங்களையும் கருத்தில் கொண்டு அதன் அடிப்படையில் இதனை ரத்து செய்ய வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை அவர்கள் முன்வைத்துள்ளார்கள். ஹிந்துஸ்தான் ஜிங்க் நிறுவனத்தை பொறுத்த அளவில் மத்திய அரசு எந்த நிறுவனத்திற்கு அந்த சுரங்க ஒப்பந்தத்தை உரிமத்தை வழங்குகிறதோ அதன் அடிப்படையில் மட்டுமே அவர்களால் அடுத்த நடவடிக்கைகளை மேற்கொள்ள முடியும். ஒருவேளை உரிமம் ரத்து செய்யப்பட்டால் அடுத்த பட்சமாக டங்ஸ்டனுடைய அந்த சுரங்கம் வேறு எங்கு அமைக்கப்படும் என்பது குறித்த ஒரு ஆலோசனை நடைபெற்று அதன் பிறகு புதிய ஏல உரிமைக்கான அந்த ஒரு அறிவிப்புகள் வெளியாகி அதன் பிறகே அவர்களால் அடுத்த கட்ட நகர்வுகளை மேற்கொள்ள முடியும். ஹிந்துஸ்தான் நிறுவனத்தால் தனிப்பட்ட செயல்முறையில் இந்த விவகாரத்தில் செயல்பட முடியாது. மத்திய சுரங்கத்துறை அமைச்சகத்துடைய ஒப்புதல் இல்லாமல் அவர்களால் கூடுதல் நடவடிக்கைகளையும் எடுக்க முடியாது என்பதையும் மிக முக்கியமாக இந்த நேரத்தில் பார்க்க வேண்டும். சில சுற்றுச்சூழல் மற்றும் பாதுகாப்பு கலாச்சாரம் உள்ளிட்ட பாதுகாப்பு விஷயங்களுக்காக இந்த ஒரு எதிர்ப்பு என்பது மாநில அரசால் முன்வைக்கப்படும் பொழுது அதனை கருத்தில் கொள்ள வேண்டிய அவசியம் சுரங்கத்துறை அமைச்சகத்திற்கு விதிகளின் அடிப்படையில் உள்ளது. அதன் அடிப்படையில் தான் தமிழ்நாடு அரசினுடைய அந்த சிறப்பு தீர்மானத்தை மத்திய சுரங்கத்துறை அமைச்சகமும் பிரதமர் அலுவலகமும் இன்று ஆலோசனைக்கு எடுத்துக்கொள்ள உள்ளது குறிப்பிடத்தக்கது. தேவா, தகவலுக்கு நன்றி சுசித்ரா.